குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே 8 ராசிக்கான பலன்களை சிறப்பான முறையில் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நம் சிந்திக்க இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுர் ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றதுனால ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றதுனால உடம்பு வந்து சிலது படுத்தும், பொருள் கொஞ்சம் நஷ்டமாகும். இது வந்து பொது பலனில் சொல்லியிருக்கு. இப்போ வரக்கூடிய அந்த 6ஆம் பாவத்திற்கு இந்த மாதிரி வர்றதுனால உடல் மேலே கொஞ்சம் கவனம் வைக்கணும், உடல்நிலை மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அனைவரும் அவசியமாக ஒரு முறை ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்தால் இந்த ஆண்டு நோய் வாயிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அனாவசியமாக இன்னொருத்தருக்கு ஷூரிட்டி போடுறது, கையெழுத்து போடுறது, அந்த விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாதீங்க. 6க்கு வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அமோகமான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு மாறட்டும். குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிங்க. நீங்கள் செய்யக்கூடிய வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு புழுங்கரிசியோ அல்லது வந்து கம்போ எடுத்து பறவைகளுக்கு தானமாக அவங்களுக்கு உணவாக கொடுங்க. ஒரு கப்பில் உங்களுக்கு தண்ணி, அதாவது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியை அந்த பறவைகளுக்கு தானமாக வைங்க. உங்களுக்கு நல்கதியானது உண்டாகும். சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க இந்த வருஷம் தனுராசி நேயர்களே. தனுராசி இது தனுராசிக்கு. அடுத்தபடியாக நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 5ல் குரு பகவான் இந்த ட்ரிப்பை சஞ்சாரிக்கிறார். அந்த 5ல் சஞ்சாரிக்கும் போது நமக்கு சந்தான பாக்கியங்கள், நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். இந்த மகர ராசி நேயர்களுக்கு 5க்கு வர்றதுனால சிறப்பான ஒரு பலன்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி நல்லா இருந்தாலும் இந்த இடம் வாங்குவது, சந்தோஷமாக இருப்பது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பது, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி நல்ல ஸ்தானத்தில் இருப்பதனால் ஒரு முறை நம்மளுடைய விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் சென்று பூவராக சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். அது தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் வீடு வாங்குவது, குழந்தைக்கான ஒரு அடித்தளம் மாட்டுவது, இதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும். இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலுமே எந்த விதமான பெரிய பரிகாரங்கள் வேண்டாம். தினமும் 108 முறை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மாத்திரம் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ண முடியாதவர்கள் ஒரு ஏழை எளியவர்களுக்கு வாரத்திலே ஒரு நாள், வியாழக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், அவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னத்தை தானமாக கொடுங்கள். மகர ராசிக்கு 5க்கு இருந்தாலும் நிலம் இந்த மாதிரி வாங்கிறதுக்கான அடித்தள பரிகாரமாகும் இது. அடுத்தபடியாக கும்பராசி பார்க்கும்பொழுது குரு வந்து 4க்கு வராரு. 4க்கு வர்றதுனால 4ல் வந்து என்ன விஷயங்கள் கேட்டிங்கன்னா, பந்துக்களால் பகைகள், மனக்குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். 4 வந்து ரொம்ப விசேஷமான இடம். அந்த 4 வந்து விசேஷமான இடமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டாக கும்பத்தில் சஞ்சாரிக்கிறதுனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் பயப்படாமல் ஒரே ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளிலோ அல்லது சந்திராஷ்டம நாளிலோ மௌனமாக இருந்துருங்க. கும்பராசி நேயர்கள் காத்தால 6லேருந்து சாயந்தரம் 6 வரலையும் மௌனமாக இருந்துருங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பேசும்பொழுது வார்த்தைகளை விடாமல் இருக்க வேண்டும். 4 விட்டு விட்டுட்டிங்கன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். அதை மாத்திரம் உங்கள் கண்ட்ரோலில் வச்சிங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷனே ஆகக்கூடாது. அதை மாத்திரம் ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. இது வந்து கும்பராசிக்கான பலன். கும்பராசியில் 4ல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பலன்களை உங்களுக்கு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, அந்த பலன்களை சொல்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி, இறுதியான ராசி மீனராசி. மீனராசிக்கு வந்து 3க்கு வர்றதுனால இடம் மாற்றம், காரியத்தில் தடை, பொருள் பெரிய லெவலில் இழப்புகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கோச்சார ரீதியான பலன்கிறதுனால மீனராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரந்தோறும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். 3ங்கிறதுனால முயற்சி வெற்றின்னு பேர். அந்த இடத்துல நீங்கள் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி அவரையே துணையாக அனுப்பாட்டினும். முன்னாள் ராசிக்கு ஒரு ராசிக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சாய்பாபாவையோ மகாபெரியவரையோ மகான் ராகவேந்திரரையோ சித்தர்களையோ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு குரு பயிற்சி அமோகமான லாபத்தையும் சுகமான சத்தான விஷயங்களையும் சிறப்பான முறையிலே செஞ்சு தரப்படும். அதனால் முதல் முறையாக நம்மளுடைய தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனலில் இந்த ராசிக்கான பலன்கள், யாரும் வந்த மெசேஜை படிக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. கையில் வந்து ரெடி பண்ணி, அதாவது பிரிண்ட் எடுக்க முடியல, அதனால் இதை எடுத்து நாங்கள் இதில் படித்து உங்களுக்கு சொல்கிறோம். ஃபோனை வச்சு பார்க்குறதுனால ஒரு மெசேஜை வந்த மெசேஜை உங்களுக்கு சொல்கிறோன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதனால் தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனலில்
எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அவசியமான முறையில் இந்த ராசிக்காரர்களாக அந்தந்த பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் இன்புற்று வாழணும். குருவோட அருளும் திருவோட அருளும் நமக்கு துணை இருந்தால்தான் இந்த விஷயத்தையும் செய்ய முடியும். நான் பேசும்பொழுதே சொல்லுவேன், குருவருளும் திருவருளும் வேணும்னு. அந்த மாதிரி எல்லோருக்கும் இந்த ஆண்டு குருவருளும் திருவருளும் கிடைத்து வாழ்க்கையில் இன்புற்று வேணும்னு பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.